Hello and welcome back to another new video. இந்த வீடியோவில் வந்துட்டு NEET 2025 ப்ரிப்பரேஷன் நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பிளான் தான் கொடுக்க போகிறேன். சாப்டர் வைஸ் நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி NEET ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பேசிக்கான டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஷெடியூல் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லி என்ன டைம் டேபிள் ஃபாலோ பண்ணால் இந்த ஷெடியூலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த டைம் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுக்குமே ஈக்குவல் டைம் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷெடியூல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இன்னும் ப்ரிப்பரேஷனே நான் ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நல்லா முடியுமா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறீங்க. நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோட நல்லா படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரிசல்ட்டை பார்க்க முடியும். சும்மா புலம்பிகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஷெடியூல் வந்து நவம்பர் 10லேருந்து ஃபெப் எண்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் மார்ச் அண்ட் ஏப்ரல் ஃபுல்லாகவே பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் அண்ட் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி 4 pages ஆஃப் தி ஷெடியூல். ஸோ இந்த 4 pagesயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு காப்பி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு இதில் கம்ப்ளீட் பண்ணும்போது இடையில ஒரு சாப்டரை நான் கொடுத்துருக்க டே லிமிட்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அதில் இந்த ரிவிஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேட்ஸ் கொடுத்துருப்பேன்ல, அந்த டேஸில் வந்துட்டு நீங்கள் அதோட பேக்லாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே உங்களுக்கு ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நான் டைம் கொடுத்துருக்கேன். அப்போவும் ஃபெப்ரவரிக்குள்ளே உங்களோட போர்ஷன்ஸ் முடிகிற மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 or 2 days உங்களால் வந்துட்டு சரியாக படிக்க முடியல அப்படின்னாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் லாஸ்ட்டாக 1 week பேக்லாக்ஸ் கம்ப்ளீஷனுக்கு மட்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் தி கமெண்ட் செக்ஷன். அண்ட் ரெகுலராக என்னோட நோட்ஸ் ஆர் ஏதாவது மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ்லாம் எனக்கு கிடைச்சது நான் வந்து என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு யூ கேன் கெட் தெம். அண்ட் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கைடன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க நிறைய பேர் அதில் இருக்கும். ஸோ டெய்லி நைட் வந்துட்டு நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். லெட்ஸ் பி அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் அண்ட் க்ரோ டுகெதர். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.